Right. Right. Alocasia இலைக்காம்பி நீரழுத்தத்தை துணிதல். Alocasia இலைக்காம்பு உங்களுக்கு தெரியுமா? படத்துல பாருங்க பாப்பா, என்ன சரி கண்டிக்கிற படம் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கிறது கண்டிக்கிறீங்களா? சரி, அந்த சேம்பலன்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க சொல்ற என்ன சரி, சேம்பலன்னு சொல்லுவாங்க. தண்டு கொஞ்சம் தடிப்பமாயிக்கும், இப்படி பெரிய இலவண்டிக்கும், அதுக்குதான் எலகேசியான்னு சொல்றேன். எலகேசியில காம்பு தண்டிக்குது. இந்த தண்டுல நீரழுத்தத்தை எப்படி துணிகிறத நான் படிக்க போறோம். சரியா? ரைட். கன்செப்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், இன்னொரு வித்தியாசம். சோ கிளியரா வச்சுக்கோங்க என்ன நடக்க போகுது சொல்லி. அதே கேஸ் 1 mole டெசிமீட்டர் மைனஸ் டி சரி உள்ள சுக்ரோஸ் கரைசல் எடுத்தாச்சு. இந்த 1 mole டெசிமீட்டர் மைனஸ் டி பதிலா 1 கேபிட்டல் எம் போட வேண்டும். இங்க சார் கேபிட்டல் எம் போட்டா mole டெசிமீட்டர் மைனஸ் டி தான் சுக்ரோஸ் கரைசல் எடுத்தாச்சு. அதே கொண்டு 0.15 0.20 0.25 0.30 0.35 0.40 0.45 என்ற செறிவுள்ள சுக்ரோஸ் கரைசல்களை தயாரிச்சிருந்தாச்சு. அது மெட்ரிக் லிஸ்ட்ல ஊற்றியாச்சு. அதே கதை அதே அங்க நாங்க எடுத்தது ரோகியோ இலையில மேட்ரோல் உரித்தானே. இங்க நாங்க எடுக்கிற எலோகேசியா இலையில காம்பவுண்ட் இருக்கு. எடுத்து இந்த இலை காம்ப நாலா பொலக்கு இப்படி ஒன்று வெட்டுற திரும்ப இப்படி ஒன்று வெட்டுற வெட்டினா இமேஜின் பண்ணிருந்தா எப்படி தூங்குதல் வரும்னு சொல்லி ஒவ்வொரு துண்டும் மிக மாதிரி இந்த மாதிரி துண்டா இப்படி ஒன்று பழக்கிற இப்படி ஒன்று பழக்கிற குழந்தா உக்கெல்லாம் கண்டிக்கிறீங்களா? ரைட் ரைஸுக்கெல்லாம் கரெக்டா சின்னதை அறிகிற நேரம் கரெக்டா சின்ன துண்டா வெட்டினா என்ன நடக்கும்? கரெக்ட் இப்படியே ஆகிடும். வேற இந்த கரெக்ட் வந்து இப்படி ஒரு தப்ப துண்டை வெட்டினா இப்படி இது இவ்வளவு சின்ன துண்டை அறிஞ்சிங்கன்னா இன்று நடக்கும். இப்படி வந்து கண்டிக்கிறீங்களா? கிரேட் பண்ண அப்படி ஆகாது. கத்தியால வெட்டினீங்கன்னா அப்படி இல்லாத இப்படி டெஸ்ட் பண்ணி பாருங்க. கேரட் எடுத்து நல்லா சீவி ஃபர்ஸ்ட் இப்படி கரெக்டா வெட்டி ஓரத்து அரைஞ்சு பாருங்க. சின்னதுன்னு அதுக்கு வலிக்கும். அதே மாதிரி தான் எலோகேசியா இலை காம்பு எடுத்து நாங்க நாலா குழந்தை மட்டும் சொன்னா ஒவ்வொரு தொண்டும் என்ன நடக்கும் சொன்னா இப்படியே வளைஞ்சு. சரியா? ஒவ்வொரு தொண்டும் இப்படியே வளைஞ்சு. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா வச்சுக்கொள்ளுமே ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்கிறது. இப்படிதான் சொல்லி இப்ப இந்த எலகேசியா எடுத்து ஒரு பேப்பர்ல வச்சு நீங்க டாட் பண்ணி தனியா உச்சில டாட் பண்ணி வச்சு இப்படி ஒரு கோடனை அடிக்கணும். இப்படி ஒரு கோடனை அடிக்கணும். சரியா? அடிச்சு இந்த கோணத்தை அளக்குறது பாகைமாக வச்சு அதே மாதிரி எல்லாத்தையும் செய்யணும். எல்லாத்துலயும் முதலாவது செய்ய வேண்டும். இங்க பத்திரிக்கிறா இங்க பத்திரிக்கிறா இங்க பத்திரிக்கிறா இந்த கோணம் அடிக்கிறா இந்த கோணம் அடிக்கிறா இந்த தளத்தை அடிக்கிறா அப்படியே அதிலே செஞ்சுட்டு இப்ப இந்த துண்டு எடுத்து நாங்க என்னத்துல போடுற நாங்க தயாரித்து வச்ச சுக்ரோஸ் கரைசலுக்கு போட்டோம். கோணத்தை அளந்து வச்ச பரவா கோணத்தை அளந்து கொண்டுட்டு ஆரம்பத்துல எச்சன கோணத்துல இருக்குது வச்சுக்கொள்ளுமே. இவர்
ஒரு 120 பாகையில் இருக்குது. இவர் வந்து 123 பாகை, இவர் வந்து 117 பாகை, இவர் வந்து 134 பாகை, இவர் வந்து 115 பாகை. இந்த கோணத்தை அளந்தாச்சு. அளந்துட்டு இப்ப இதை நோக்கி போட்டு சுக்ரோஸ் கரைசல் சுக்ரோஸ் கரைசல்ல போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றது. எது வரைக்கும் வரைக்கும் பிரசாரண சமநிலை எய்தும் வரைக்கும் 1/2 hour 40 நிமிஷம் 1 hour வெயிட் பண்ணதுக்கு போறோம் திரும்ப இவரை தூக்கி வெளியே எடுக்கிற நேரம் இவங்க இதே மாதிரி இருக்குமா இல்லாட்டி வித்தியாசமா இருக்குமான்னு கேட்டா வித்தியாசமா இருக்கும். ஏன் வித்தியாசமா இருக்கும்? சுத்தி தண்ணி பட்டிருக்கும். அது இல்ல வித்தியாசம். என்ன வித்தியாசமா இருக்கும்? இந்த அலோகேசியா இலைக்காமு உள்ளுக்கு தண்ணி வைத்திருந்தா இப்படி இருந்தால் கொஞ்சம் பிளாட்டா வைப்பாரு. அதுள்ளுக்கு இருந்து இன்னும் தண்ணி வெளியே வைத்திருந்தா இப்படிதான் வைப்பாரு. கணக்கிச்சா ஒரு தண்ணியை கொடுத்தா ஒரு நல்ல உறுதியாகும். அப்ப நேரம் அவரோட யோசிச்சுக்கோங்க. தண்ணி உள்ளுக்கு போக நேராகும். தண்ணி வெளியே வர இன்னும் சுருங்குவார். அப்ப எந்த கரைசல்ல போட்ட நேரம் சுருங்கவும் கூடாது விரியவும் கூடாது. போட்ட மாதிரி அதே மாதிரி இருக்கிறாங்களோ அந்த கரைசல்கள் நீரழுத்தமும் எலோகேசியா இலைக்காம்புல நீரழுத்தமும் சமனாக இருக்கும். அதனாலதான் அவர் வளைஞ்சும் இல்ல நேராவையும் இறங்கிட்டாங்க. திரும்ப சொல்றேன், வெட்னத்தோட பேப்பர்ல வச்சு கோணத்தை அளந்து கொள்ள வேணும். அளந்துட்டு அவரை திரும்ப என்ன போட வேணும்? சுக்ரோஸ் கரைசல்ல போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வேண்டும். திரும்ப வெளியே விட்டு அந்த கோணத்தை அளக்க வேண்டும். இப்ப பார்க்க வேணும் புதிய கோணம் என்னன்னு சொல்லி. உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளவே புதிய கோணம் இவருடைய 175 பாகை, இவருடைய கிட்டத்தட்ட 167 பாகை, இவருடைய வச்சுக்கொள்வோம் 155 பாகை, இவருடைய வச்சுக்கொள்வோம் நாங்க 129 பாகை, இவருடைய வச்சுக்கொள்வோம் 117 பாகை, இவருடைய வந்து 95 பாகை. இப்படி வந்த சொல்லி இந்த பாகை எப்படி ஆகுற அதே மாதிரி தான். கோல் அடிக்கிற விலகிச்சா இதே மாதிரி விலகிச்சா கதை அளந்து கொண்டு என்ன திரும்ப வளைவு மாற்ற வீதத்தை கணிக்கிறது. வளைவு மாற்ற வீதம் எப்படி அது கணிக்கிற? வளைவு மாற்ற மூன்று வீதம். வளைவு மாற்ற மூன்று வீதம் அது எப்படி கணிக்கிற? ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்துச்சு? 120. எவ்வளவு வளைஞ்சிக்குது? 125 இருந்து 120 கழிக்க வேண்டும். கழிக்க 55 பாகை கழிஞ்சு. இவருக்கு எப்படி வரும்? கீழே வரும் சத்தமா 123. மேல கணக்கு தெரியாது சார். 5ல இருந்து 3 போனா 2, 5ல இருந்து 2 போனா 3, 1ல இருந்து 2 போனா 3. தரன் இவருக்கு எப்படி வரும்? ஆரம்ப கோணம் கீழே போட வேணும், கோண மாற்றம் மேல போட வேணும். ஈக்குவேஷன் பண்ணி பார்த்தா இப்படி போட வேணும். அவங்களுக்கு பலனாவே இருக்கு. தரன் விலகிச்சா? இவருக்கு எப்படி போட வேணும்? 134 மேல 134 மைனஸ் 117 சயலவர் சய 17 தர 2 சய 17 பாகையில சய இல்ல. ஆனா இவங்க எல்லாம் ஒரு டிரெக்ஷன்ல வளைஞ்சிருக்கிறது, மற்ற டிரெக்ஷன்ல வளைஞ்சிருக்கிறது. அதனாலதான் நான் சயல போடுறேன். இவருக்கு எப்படி வரும்? 115 கீழே மேல 115 மைனஸ் இவர்தான்
இவங்கள மைனஸ்ல வரும், இவங்கள பிளஸ்ல வரும். மைனஸ் பிளஸ் விஷயம் இல்ல, விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா செலாக்கள் இருந்த கோணத்தை விட கோணம் கூடி இருப்பாங்க, செலாக்கள் இருந்த கோணத்தை விட கோணம் குறைஞ்சிருப்பாங்க. விளங்கிச்சா? விளங்கிச்சா? சோ பிளஸ் மைனஸ் ஓட யோசிச்சா இவரு 120 மைனஸ் 175 மைனஸ் 55, இவர் 123 மைனஸ் 155 மைனஸ் 32, 117 மைனஸ் 129, சோ மைனஸ் ஆன்சர் வருது. இவரே 134 மைனஸ் 117 பிளஸ் 17, 117 மைனஸ் 95 பிளஸ் 20 வருது. விளங்கிச்சா? இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வரணும், ஒரு ஆன்சர் வரணும். பர்சன்டேஜ் ஆன்சர் வரும், இத்தனை விதம் இத்தனை விதம் இத்தனை விதம் சொல்லுங்க. இப்ப இதான் நம்ம பேசி இங்க குறிக்கும், இந்த குறிக்கிற நேரம் இந்த கிராஃப் வந்து மைனஸ் 9 வரும். மைனஸ் 10 மைனஸ் 20 மைனஸ் 30. சரியா? வாங்க உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோமே. 0.5 வந்துச்சு இங்க இருக்கு, 0.2 வந்துச்சு இங்க இருக்கு, 0.25 வந்துச்சு இங்க இருக்கு, 0.3 வந்துச்சு இங்க இருக்கு, 0.35 வந்துச்சு இங்க இருக்கு. இப்படி எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப என்ன செய்ய கிராஃப வரைஞ்சிட்டு அங்க நாங்க 50 வீதத்தை போய் தேடுறோம். இங்க 50 வீதம் தேடக்கூடாது, இங்க தேட வேண்டாம். யாருல வளைவு மாற்று வீதம் 0 அவருடைய செறிவும் கரைசல் செறிவும் ஒன்றாய். யாருல வளைவு மாற்று வீதம் 0? இந்த கோடு இதுக்கு ஒரு சரி ஒன்று உதாரணத்துக்கு 0.28 சொல்லி இந்த 0.28 போயிட்டு சார்ட்ல தேடி பார்க்கிற அவருக்கான நிலவரம் என்ன? விளங்கிச்சா? சிம்பிளா சொன்னா கன்செப்ட் அதே தான். வெட்ற போடுற வாய் பார்க்கிற திரும்ப எடுக்கிற அந்த வேலை தான். சின்ன சின்ன வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அங்க மேற்கோளுரி, இங்க அலோகேஷியோட காம்பு. அங்க கோணம் அளக்கிற கதை எல்லாம் இல்லை, அங்க டிரெக்டா பிரசாரண சமநிலை இது வரைக்கும் வெயிட் பண்ணி சுருங்கிய களங்கள் எண்ணிக்கை எத்தனை, மொத்த களங்களின் எண்ணிக்கை, முதலொரு சுருங்கல் 100 வீதம் ஒரு கதை பார்த்தோம். இங்க ஆரம்பத்துல கோணத்தை அளக்குறோம், சுக்ரோஸ் கரைசல்ல போட்டு வெளியெடுத்ததுக்கு கூட கோணத்தை அளக்குறோம், வளைவு மாற்று வீதம் எந்த அளவு கோணம் மாறிக்குது அதை அளக்குறோம். அடுத்த வித்தியாசம் கிராஃப் வரைந்தது அதே கதை, அங்க கிராஃப்ல 50 வீதம் தேடுறோம். ஏன்? அங்க இயற்கையாக காணப்படுற களங்கள் 50 வீதம் முதலொரு சுருங்கல் நிலையில் இருக்கிறதால. இங்கேயே 50 தேடல, இங்க நாங்க பார்க்கணும் 0. போடும் போது எப்படி வரைஞ்சிருந்தாரோ போட்டு வெளியெடுத்தாலும் அதே அளவு வரைஞ்சிருக்க வேண்டும். அந்த கலந்தனைகள் தேவை. சோ இது இந்த கிராஃப் எந்த பேசிங்ல வெட்டுதோ அந்த செறிவு தான் எலக்ட்ரிசிட்டி இலைக்காம செறிவு. சோ அந்த செறிவை வச்சு எங்களுக்கு என்ன செய்யணும்? விளங்கிச்சா இந்த கதை வரி குழம்பிச்சா? கோயிலும் பக்சி அப்படி இல்லையே, என்னத்தை விளங்கப்படுத்தி போனாலும் 5 கூட்டம் இருக்கா சொல்லி சொல்லிக்கணும் பாருங்க. சொல்லிங்களா? சொல்லிக்கணும் சொல்லிக்கணும். அப்ப நோட் பண்றீங்க, நோட் பண்ணிக்கோங்க. இங்க பார்த்தா வளைவு மாற்ற நோட்டு என்னங்கல்ல ஆன் பண்ணு. ஓபன் பண்ணீங்களா? ஆன் பண்ணியாச்சா? இதுல ஆரம்ப கோணம் மைனஸ் இறுதி கோணம். ஆரம்ப கோணம் சரி, இதுல இருந்து ஆரம்பம் பாத்தீங்கன்னு சொன்னா இது மைனஸ்ல வரும், இது மைனஸ்ல வரும். நான் சொல்றேன் ஏதோ ஒண்ணு பிளஸ்ல வரும், ஏதோ ஒண்ணு மைனஸ்ல வரும். கரெக்டா விஷயம். இறுதி மைனஸ் ஆரம்பம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிளஸ்ல வரும், இதெல்லாம் மைனஸ்ல வரும். எனக்கு போக்கஸ் பண்ண வேணும் பிளஸ் மைனஸ் எதுக்கு வருதுன்னு இல்ல, எனக்கு விளங்க வேணும் செலாக்கள் இருந்ததை விட கூட வளைஞ்சிருப்பாங்க, செலாக்கள் இருந்ததை விட கொலா வளைஞ்சிருப்பாங்க. யாரு வளையலையோ அவருடைய அந்த கரைசல் செறிவு தான் எலகேசியா இலைக்காம்பு செறிவு. சோ நீங்க மொத்தமாக வரீங்கன்னா கிராஃப் இப்படி வருது. ஃபர்ஸ்ட் இதே இடத்துல தான் வெட்டு, அவருக்கு பிளஸ் போட்டு இவருக்கு மைனஸ் போட்டு இதே மாதிரி தான் கிராஃப் வருது. விளங்கிச்சா? சோ நம்ம நோட் எடுத்து சொல்லிக்கலாம். ஆரம்ப மைனஸ் இறுதி ஸ்பெசிஃபிக்கா சொல்லிக்கிறாங்க.
அப்படி அவங்க மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் வளைவு மாற்று ரூட்டு இது மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆரம்பம் மைனஸ் இறுதி பார்க்க மேலும் இறுதி மைனஸ் ஆரம்பம் எப்படி சரி பார்க்க இயலும், ஆனா ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் பார்க்க வேண்டும். இதுக்கு அப்படி பார்த்தா ஃபுல்லாவே அப்படிதான் பார்க்க வேண்டும். அழகிச்சா அச்சாரா வரலையா நீங்க அழகிச்சாஸ்மா? ஸோ வரையிருந்தேன் சும்மா